வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டில் உள்ள மேக்ஸை பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த இதில் உள்ள சம்மை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 1.1 அதில் உள்ள தேர்ட் சம்மை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆட் த ஃபாலோவிங், அதாவது நம்ம கொடுத்துருக்கதை ஆட் பண்ண போகிறோம். 8 and -12 யூஸிங் நம்பர் லைன். இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரை நம்பர் லைனை யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நம்பர் லைன் எழுத தெரியும், அதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்க போகிறோம். உங்களுக்கு நம்பர் லைன் வரைய தெரியும்ல, நம்பர் லைனில் நம்மளுக்கு நெகட்டிவ் இண்டிகர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் இண்டிகர்ஸும் இருக்கும். பாசிட்டிவ் இண்டிகர்ஸ் ரைட் சைடில் எழுத போகிறோம், நெகட்டிவ் இண்டிகர்ஸ் லெஃப்ட் சைடில் எழுத போகிறோம். ஓகே, ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதில் நம்ம எப்போவுமே நம்ம 0 நடுவில் தான் இருக்கும். இதிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம் ரைட் சைடு ப்ளஸ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இண்டிகர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த சைடு லெஃப்ட் சைடு நெகட்டிவ் இண்டிகர்ஸ் -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 8 இது கொடுத்துருக்காங்க, நம்பர் 8. ஸோ நம்ம ப்ளஸில் உள்ள நம்பர்ஸ்க்கு போகணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்ம இங்கேருந்து 8வது இதுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ நம்பர் 8. ஓகே, உங்களுக்கு புரியுதா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பர் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதனால் ப்ளஸில் போகிறோம். ஸோ நம்பர் 8 நம்பர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு இதில் 8 நம்பர் போயிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -12. அதாவது 12 நம்பர்ஸ் நம்ம பின்னோக்கி வரணும். ஸோ எதுலேருந்து வரணும், இந்த 8லேருந்து நம்ம பின்னாடி வர போகிறோம். -12. ஸோ அதனால் 8வது நம்பர் நம்ம குறிச்சிருக்க நம்பர்லேருந்து 12 நம்பர் பின்னோக்கி போக போகிறோம். ஏன்னா இது மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ நெகட்டிவ் இண்டிகர்ஸ். ஸோ மைனஸ்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம குறித்த 8ங்கிற நம்பர்லேருந்து 12 நம்பர்ஸ் பின்னோக்கி போக போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எதில் வருது, -4. ஸோ அப்படியே இங்கே கொண்டு -4ல் நிப்பாட்டிடும். ஓகே, இங்கே என்ன இருக்குது, 8, இங்கே என்ன இருக்குது, -4. ஸோ -12. -12 வந்துச்சுன்னா என்ன வருது, -4ங்கிற நம்பரில் நிற்கிது. ஸோ 8 + -12 ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்குது, -4. ஸோ நம்ம நம்பர் லைனை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதுக்கு ஆடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன, -3 and -5 யூஸிங் நம்பர் லைன். அவங்க நம்பர் லைனை யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நம்பர் லைனை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஓகே, யூஸிங் நம்பர் லைன். ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க, நம்ம மறுபடியும் நம்பர் லைனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முதல்ல ஒரு பெரிய கோடு போட்டுக்கிறோம். நம்ம இப்போ நம்மளுக்கு நம்பர் மைனஸில் தான் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஸோ நம்ம மைனஸ் அதிகம் வரும். அதனால் நம்ம ப்ளஸ் உள்ள நம்பரை கொஞ்சம் குறைய போட்டுக்குவோம். ஏன்னா இடம் பத்தலையில். ஸோ அதனால் ப்ளஸ் உள்ள நம்பரை நான் கொஞ்சம் குறைய போட்டுக்கிறேன். ஸோ -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11 -12 -13. இது இன்னும் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஏரோ மார்க் போடுறோம். இதோடு நிற்காது. நம்பர் லைன்ஸை யூஸ் பண்ணல நம்ம நம்பர் எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, -3. ஸோ -3ல் உள்ள நம்ம அதனால் -3 தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம எதுலேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 1 2 3 இது மைனஸுங்கிறதுனால நம்ம மைனஸ் நம்பரில் குறிக்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ 1 2 3. ஸோ -3 அதனால் -3. அடுத்து -5 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த -3 குறித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கடுத்து -5 இது போகணும். 1 2 3 4 5. அப்போ அங்கேருந்து ஒரு ஏரோ மார்க். இது என்னது, -3, இது -5. எங்கே இருக்குது, -8. ஸோ -3 + -5
ஈக்குவல்ஸ் டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரெண்டு நம்பரும் இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5 ரெண்டு குறியும் ஒரே குறியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரோட குறியை போட போகிறோம். ஸோ -8 ஆன்சர் வந்துருச்சா? நம்ம சம் போட்டு பார்த்ததும் நம்பர் லைனில் உள்ளதும் ஒரே ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் -100 ப்ளஸ் -10. ஓகே, இப்போ நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்பர் லைன் அப்படின்னு சொல்லலை. ஸோ நம்பர் லைன் சொல்லியிருந்தோம்னா தான் நம்ம நம்பர் லைனை யூஸ் பண்ணணும். ஸோ -100 ப்ளஸ் -10. இப்போ அந்த நம்பரை அப்படியே எழுதுவோம். -100 ப்ளஸ் -10. ஓகேவா? இப்போ நம்ம -100க்கு அப்படியே போட்டுருவோம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு குறியும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வரும்? ரெண்டு நம்பருமே வெவ்வேறு குறி, அதாவது ப்ளஸ் மைனஸ் நெகட்டிவ் இண்டிகர்ஸும் பாசிட்டிவ் இண்டிகர்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் நெகட்டிவ் இண்டிகர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த நம்பர் 10 அப்படியே போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே குறினால என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எந்த குறி வருதோ அந்த குறியை போட போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ஒரே குறி. ஸோ மைனஸ்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 10ஓடைய 100ஓட 10 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 110. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 110. ஸோ -100 ப்ளஸ் -10 ஈக்குவல்ஸ் என்ன கிடைக்குது ஆன்சர்? -110. நம்ம எப்போவுமே குறியை மறக்கவே கூடாது. ஒரு தடவை குறி மாறிடுச்சுன்னா அந்த சம்மே டோட்டலாக தவறாக போயிடும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே குறிகளையும் நல்லா கவனிக்கணும். மேக்ஸில் கவனம் ரொம்ப முக்கியம். அடுத்த சம்ம பார்ப்போம். நம்பர் 4 என்னது? 20 ப்ளஸ் -72. இப்போ இதுவும் நம்பர் லைன் கொடுக்கல, சும்மா ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பண்ணுவோம். 20 ப்ளஸ் -72. 20 ப்ளஸ் -72. இப்போ நம்மளுக்கு ஒரு இது ப்ளஸ் ஆகும், இன்னொரு இது மைனஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 அப்படியே போடுவோம். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், நான் சொல்லாதபடியே ரெண்டுமே வெவ்வேறு குறி, அதனால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -72. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? ஒரே ஒரு குறி தான், நடுவில் சப்ராக்ஷன் குறி தான் வந்திருக்கு மைனஸ். அதனால் என்ன பண்ணுறோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 2ல் 0 போணுச்சுன்னா, எப்போவுமே மேலே ஒரு நம்பர் இருந்து கீழே 0 வந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே போட்டுடணும் சப்ராக்ஷனில். ஸோ 2 17லேருந்து நம்ம 2-ஐ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 7லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளவு? 5 52. இப்போ இந்த சம்ம சரியான்னு பார்க்க நம்ம 52வையும் 20யும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 72. ஸோ இது ரீவெரிஃபிகேஷன். நம்ம இந்த செஞ்சுருக்க ஆன்சர் சரிதானான்னு இந்த மாதிரி ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 52. இப்போ நம்ம பார்க்கணும், அங்கே ரெண்டும் ஒரே குறியாக இருந்ததுனால நம்ம மைனஸ் போட்டோம். இங்கே பாருங்கள், ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணி போட்டாச்சு. ஆனால் எந்த குறி போடணும் அப்படின்னா, பெரிய நம்பர் நம்ம கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோட குறியத்தை நம்ம போட போகிறோம். ஸோ இதில் பெரிய நம்பர் எது? 72. அதனால் 72ஓட குறி என்னது? மைனஸ். ஸோ அதனால் -52. எந்த சிம்பிளோடைய நம்பர்ஸ் பெருசாக இருக்கோ அந்த சிம்பிளை தான் நம்ம போட போகிறோம். ஸோ -52. அப்போ 12 ப்ளஸ் -72 ஈக்குவல்ஸ் டு -52. அஞ்சாவது சம் பார்க்க போகிறோம். 82 ப்ளஸ் -75. ஓகேவா? ஸோ 82 -75 இதுவும் நம்பர் லைன் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம ஆட் பண்ணி போட போகிறோம். அப்போ நம்பரை எழுதுவோம். 82 ப்ளஸ் -75. இப்போ நம்ம குறியும் வெவ்வேறு, நம்ம அப்போ ரெண்டு குறியாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஒரே குறியாக மாற்ற போகிறோம். அப்போ 82 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? -75. அந்த நம்பர்ஸ் அப்படியே வந்துடும். இப்போ ரெண்டுமே ஒரே குறியாயிருச்சு. இப்போ என்னது? சப்ராக்ஷன் பண்ணி போடணும். நம்மளுக்கு 82 இருக்குது, 75. இப்போ 2ல் 5 போகுமா? போகாது. ஸோ அதனால நம்ம பக்கத்தில் பேரோ வாங்க போகிறோம். இப்போ 8லேருந்து ஒரு நம்பர் பேரோ கொடுக்குறோம். அப்போ 8லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளவு? 7. இங்கே இருக்கிற 2-ஐ அப்படியே மேலே ஏற்றுங்க. நம்ம ஒரு நம்பர் தானே பேரோ கொடுத்தோம். ஸோ 1-ஐ பக்கத்தில் போடுங்க. 12. அப்போ இங்கே என்ன இருக்குது? 12. 12ல் 5 போச்சுன்னா எவ்வளவு? 7. இப்போ இங்கே என்ன இருக்குது? 7. இங்கேயும் 7. ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ஷனில் அப்படியே 0 போட்டணும். ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் என்ன போடணும்? 0. ஸோ நம்மளுக்கு 7 மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போ 82ல் 75 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7. இப்போ இந்த நம்பரில் என்ன குறி போடணும்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ்ஸு. போட்டாலும் ஒன்று தான், போடட்டாலும் ஒன்று தான். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இதில் எந்த குறி போடணும்? எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோட குறியை போட சொல்லியிருக்கோம். ஸோ இது என்னது? 82. 82 தான் பெரிய நம்பர். அப்போ 82ஓட குறி என்னது? சிம்பிள் என்னது? ப்ளஸ். அப்போ இதோட ஆன்சர் +7.
அப்போ 5th கொஸ்டின் ஆன்சர் என்னது 7. அடுத்து 6th சம். 6th சம் என்னது -48 ப்ளஸ் -15. ஓகேவா, -48 ப்ளஸ் -15. இதுவும் நம்பர் லைன் சொல்லலை, அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ -48 இங்கே 2 குறியீடு பக்கத்தில் பக்கத்தில் 2 சிம்பிள் இருக்குது. 2 சிம்பிளை என்ன ஆக்கணும், ஒரே சிம்பிள் ஆக்கணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -15. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே வந்து எதில் இருக்குது, மைனஸ் குறியில் இருக்குது. ஸோ அதனால் 2 சிம்பிளும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 48 15 ரெண்டையும் ஆட் பண்ணணும். 8 + 5 எவ்வளவு 13. 13க்கு 3 பேலன்ஸ் 1 4 இங்கே 1 5 5 இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒன்றையும் நம்ம ஆட் பண்ணணும். 5 + 1 6. அப்போ 48 + 15 எவ்வளவு 63. அப்போ நம்மளுக்கு 63 ஆன்சர் கிடச்சிச்சு. அடுத்து இந்த குறிகளை பார்க்கணும். 2 சிம்பிளும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம மைனஸ். ஓகேவா, ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால அந்த மைனஸை அப்படியே போட்டுட்டோம். அப்போ 6th சம்மோடைய ஆன்சர் என்னது -63. ஓகே, அடுத்து 7. ஓகே, 7th சம் -225 ப்ளஸ் -63. ஓகே, -225 ப்ளஸ் -63 நம்ம அந்த சம்மை அப்படியே எழுதுகிறோம். 225 ப்ளஸ் -63. இப்போ இந்த இதில் வந்து -225 அப்படியே வந்துடும். இது ரெண்டும் வெவ்வேறு குறிங்கிறதுனால நம்ம ஒரே குறியாக போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு -63. அப்போ இதுவும் ரெண்டும் ஒரே சிம்பிள், அதனால் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ 225 63 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 + 3 8. இதை ஆட் பண்ணுறோம். 6 + 2 8 தான். அந்த 2வை அப்படியே இருக்கணும். இங்கே வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். 2ஓட 0 ஆட் பண்ணாலும் 2 தான் கிடைக்கும். ஸோ 288. அப்போ ஆன்சர் என்ன 288. அதே மாதிரி இங்கே 2 சிம்பிளையும் பார்க்குறோம். ரெண்டும் ஒரே சிம்பிளுங்கிறதுனால மைனஸ். ஸோ -288. இதான் வந்து 7th சம்மோட ஆன்சர். ஸோ நம்ம 3rd சம்மில் உள்ள 7 சம்மையும் செஞ்சு முடிச்சிட்டோம்.